மாசத்தோட ஆழ்வார் ஆச்சாரியன் அவளோட திருநக்ஷத்திரங்கள் எல்லாம் நம்ம அவளோட அவதாரங்களை பத்தி நம்ம பேச போறோம். சோ இன்னைக்கு நிறைய பேர் வரல, பட் சைத்தன்யா அண்ட் அக்ஷஜ், ஸ்ரீனிகா இவா 3 குழந்தைகள் தான் வந்து ஜாயின் பண்ணிருக்கா. பட் எனிவே ரொம்ப தேங்க்ஸ் குழந்தைகளுக்கும் வந்து ஜாயின் பண்ணினதுக்கு. அண்ட் நம்மளோட இன்னைக்கு வந்து பிரேக் ஆகாம இன்னைக்கு நடந்ததுக்கு இவா 3 பேருமே வந்து தட்ஸ் வண்டர்ஃபுல் அவ இது பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார் அக்ஷஜ் பேச போறான், அக்ஷஜ் சொல்ல போறான். அக்ஷஜ் ரெடியா இருக்கியா? திருமங்கை ஆழ்வாரோட வைபவத்தை பத்தி அவன் சொல்ல போறான். சோ இந்த கார்த்திகை மாசத்துல நாம யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் பண்ணிருக்கா, திருவவதாரம் பண்ணிருக்கானா, திருமங்கை ஆழ்வார், சுவாமி நம்பிள்ளை, இவா 2 பேரும் கார்த்திகை நட்சத்திரத்துல வந்து அவதாரம் பண்ணா. அப்புறமா திருப்பான் ஆழ்வார், அவர் கார்த்திகை ரோகிணி. அப்புறமா நம்ம இப்போ இருக்கிற கலியன் சுவாமின்னு சொல்ற வானமாமலை ராமானுஜஜியர் 30வது பட்டம், அந்த சுவாமி வந்து கார்த்திகை பூரத்துல திருவவதாரம் பண்ணிருக்கா. சோ இவாளோடத வந்து நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து அண்ட் இன்னொன்னு வந்து இந்த கார்த்திகை இந்த இப்போ லாஸ்ட் வீக் தான் வந்து பகவத்கீதை அவதாரம் ஆனது அப்படின்ட்டு ஒரு நாள் நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணினோம். சோ இன்னைக்கு சைத்தன்யா வந்து அட்வென்ட் ஆஃப் பகவத்கீதா அப்படின்னு அதை பத்தி ஒரு பவர் பாயிண்ட் கொடுக்க போறான். சோ நம்ம எல்லாம் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் அக்ஷஜ் ரெடியா இருக்கியா? அக்ஷஜ் நிறைய இருக்கா. மோஸ்ட் ஸ்கிரீன் ஷேர் டிசேபிள் பண்ணிருக்கா. ஓகே, சரி சரி, நீ ஆரம்பிக்கலாமா? சோ யூ ஆர் கோயிங் டு சே அபவுட் திருமங்கை ஆழ்வார், ரைட்? லைக் யூ ஆர் கோயிங் டு டாக் அபவுட் திருமங்கை ஆழ்வார். ஆமா, ஸ்கிரீன் ஷேர் வொர்க் பண்ணலாம். பண்ணறதா இல்ல, வொர்க் பண்ணலாம். ஏன் வொர்க் பண்ணல? ஹோஸ்ட் டிசேபிள் பார்ட்டிசிபென்ட் ஸ்கிரீன் ஷேரிங் வந்து ஸ்கிரீன் ஷேரிங் பண்ணனும்னு நாங்க கொடுக்கணுமா? ஆமா, ஹோஸ்ட் தான் கொடுக்கணும். முரளி சுவாமி நீங்க கொடுக்க முடியுமா? Actually, I think you are the host. It says that you're the host. I'm the host? Yeah, it says that you're the host. Oh, I see. Anna, எனக்கு வந்து I don't know how I can give. All participants. Okay, yeah. இப்போ போட்டிருக்கேன்டா கண்ணா, அப்ப வருதா பாரு. இப்போ வருது. ஓகே, தெரியுதா? தெரியுதுமா, தெரியுது. வெரி நைஸ். ஓகே, சொல்லு. Believed to belong to the 8th century AD, he is the last among 12 Alvars. He was born in the Kalar clan in Tamil month in Karthike under the star Kritika in Tirukkurayur in Alinda in Alinda Kolamangalam. He was named Neelan by his parents as he was blue at the time of his birth. He was also known by many names depending on the roles played. He was known as Parakalan, as Thirumangai Nalu Kavi, as he composed 4 different types of hymns. The 4 names are Asukavi, Madhurakavi, Chitrakavi, and Vasatrakavi. Being a great devotee of Lord Vishnu, even as a child, he loves to go on a pilgrimage and visit Vishnu temples. While on pilgrimage, he cultivated 4 good friends who also became his disciples. They were Tala Udavan, Toya Vayakan, Nilay Mittapan, and Nirmal Narapan. We will have occasion to refer these disciples around this talk. Let us now sketch the story of darling Alva and his wife Humudavalli. Once in the lake, Deva Kanikas were playing in the water in Thiruvallakkam. When they got tired, they returned to their respective places, leaving Deva Kanika they're leaving one of Devakanika, a passerby, saw her by play. She took home and brought her up as his own daughter. He named her Kumudavalli.
When she attained marriage age, Tirumangai happened to see and instantly fell in love with her. So she approached her father and for her hand in marriage. Mulavelli whereupon laid down certain conditions for marrying her. Some of them are as follows. He must wear the sign of Vaishnavite on his forehead. He must take Sripada Tita and Sheshanam. Feed 1,008 Bhagavatas for 1 whole year without any complaints. Tirumangai agreed to those conditions. He went to Tirunirur where the Pancha Samskara was done. The Perumal is this temple is Kalyana Srinivasan. Kalyana Srinivasan and Tayar Vanjulavalli. Tirunirur temple, Perumal. Because of all the Dharma Dharmas, he could not pay his dues to the king and servants who came to collect taxes. They were sent away by him, saying that he would pay the king in due course. The king got furious and sent the commander-in-chief of the army to arrest him. Tirumangai got on his horse called Adalma and drove them away. On hearing this, the Chola king became furious. He collected his army and staged a war with Tirumangai. But Tirumangai fought so fiercely that he has to face a defeat. But the king, not willing to face defeat, feigned a compromise with Tirumangai and arrested him. The king put him in Perumal Koil where Tirumangai stayed for 3 days. Without water and food, on the 4th night, Varadaraja Perumal appeared in Tirumangai's dream and ordered him to proceed to Kanchi, where he promised him great wealth. By cajoling his ministers, Tirumangai proceeded to Kanchi with them. At Kanchi, he went in search, but in a veil out of sheer tiredness. One day he swooned, and while in that state, Varadaraja Perumal again appeared before him and pointed out a particular spot. He woke up and then he dug up that spot. He found a huge treasure. From that treasure, Tirumangai paid his dues to the king to the ministers who were present with him. The ministers who witnessed to what transpired and went and reported to the king as what all happened. The king, afraid of receiving the dues, returned the money to Tirumangai, asking him to spend the same towards the Kankariya, which he was already involved. The money so obtained also got spent on feeding, so he has decided to take wayside robbery and rob the rich with the aid of his 4 trusted disciples. These 4 had miraculous powers as started earlier, such as breaking locks, walking on water, etc. He continued his anadana to wealth obtained by looting. While on his pilgrimage along with his 4 disciples, he arrived at the temple of Ranganatha on the banks of river Kaveri. The temple was dilapidated condition, and this wounded him, so he decided to take up the construction of this temple. He begged donations from the rich, who did not oblige him. He therefore to take again to robbery. He sought his disciples for help, who really agreed to stand by him. Boundless wealth was acquired by him and stored in a secret place, and started the construction of the temple. The work was started from the inner wall surrounding the sanctum sanctorium and went on to first circle, second circle, third, fourth, fifth, and sixth. It took about 60 years to complete the construction of Srirangam temple as it stands today. Srirangam temple. ஸ்ரீரங்கம் டெம்பிள் அப்படிதான் கட்டிருக்காரு இல்லையா? பிரகாரம்லாம் அவர் கட்டிருக்காரு பாரு. எவ்வளவு டெம்பிள்ல எவ்வளவு சுத்து சுவர்லாம் கட்டிருக்காரு பாரு. அப்புறம் இது ஏரியல் வியூ. இப்ப ஸ்ரீரங்கம் டெம்பிள் இப்படிதான் இருக்கா? ஆமா. Oh, okay. That's good. Then he decided to build Lima Gopura and compound called Praharas. He had no money left. Tirumangai then came to Buddha Vihara at Nagapattinam, where was a lot of wealth.
There was a golden idol of Buddha to guard, which was a chakra rotating. When he reached with his disciples the Buddha Vihara, he saw the chakra rotating. To stop the rotating chakra, he hit upon an idea. He brought a bark of plantain wood and round the chakra. He then he sent one of his disciples, bidding him to get down through the hole and get the Buddha made of gold. When the disciple tried to lift the idol, he started running all around the vihara. Tirumanga then went through the hole, taught the disciple a mantra by reciting which the idol would stop running. And saying this mantra, the idol fell on the ground. The disciple picked up and handed it over to Tirumanga, then proceeded to Srirangam overnight. On the way, when they decided to Tirunagudi, it was already dawn, and hence they had to hide the idol somewhere. They came across a field ready for plowing, and they hid the idol there. Next morning, when the owner farmer came to the land, Tirumanga, who was hiding behind a tree, came running and stopped the plowing and stating that it was his land. He told the farmer that the related papers would be shown to him tomorrow. If he's unable to do so, he could carry on with the plowing. The farmer was perplexed, and he went back to his house immediately. Tirumanga got the place dug up, took the idol and proceeded as before. He got the idol melted with the share proceeds to build the gopura and the wall. It was while at Srirangam that he composed Tirunedandagam. Tirunedandagam. After the construction of the seven wall Srirangam temple, again he was penniless. The band of robbers who had assisted Tirumanga so far in his robbery started demanding money from him. Seeing his predicament, the disciple called Nirmal took all of them in a boat across the river, promising their due payments using the treasure which was on the other side of the river. They happily got on the boat, expecting huge returns. When the boat reached the middle of the river, strong winds started blowing. A huge thud with cries of distress was heard by Tirumanga, and he could not decipher anything. After some time, he saw a gigantic river walking towards him on the waters. All those were capsized boats were drowned. Tirumanga told his disciple Nirmal, Nalapan, all those who were drowned had reached Vaikuntham. That place is now called Kollidam. Then one day, Tirumanga with his wife were walking in a forest. They saw a couple dazzling with ornaments. Tirumanga and his aides, very happy on seeing the couple, as meant a huge bounty. Tirumanga threatened them and asked the couple to hand over all the ornaments, which they readily did, but the toe rings got stuck and would not come off easily. Tirumanga hence fell on the ground and tried to bite the ornaments on the Lord's feet to remove it. At this point of time, the Lord took Tirumanga's Saranagati and decided to bless him. The Lord was also astonished at the extraordinary strength of Tirumanga and gave him the title Kalayan. Tirumanga then bundled all the ornaments and tried to lift it. To his surprise, the bundle became so heavy that he could not lift the same. He felt that a mantra was cast on the bundle, and hence he became furious. He rushed to the couple, saying, "What mantra have you put on me so that I cannot lift the bundle? Wait, I shall kill you." The man called Tirumanga and said, "Come near me, I shall give you the mantra." The Lord in his infinite grace gave the Akshara mantra to Tirumanga and thus showered his grace. Instantly, Jnana was born to Tirumanga and burst into hymns beginning. Vadiyen வாடினேன் வாடி வருந்தினேன் Vadi வருந்தினேன் மனத்தால் குலம் தரும். From then on, he started his spiritual journey to various Vaishnava Divya Desams. Whenever he went to, he sung in praise of Lord Narayana. His Saulabhya and Saushilam and divine qualities. He also installed items in various temples. He composed and sang Mangala Sasanam for the divine couple Paramapurushanam. Paramapurushan Parimalavali. Paramapurushan Paramavali. On the banks of Manasarovar, the place is now as Tirupati in Bhadirath, and where the Lord is both a disciple and a guru. Tirumanga did Mangala Sasanam to
Narayana. After doing, he came down to Charanada and other temples in the south. ஓகே இதான் பத்ரிகாசிரமம் இல்லையா? வெரி நைஸ். ஓகே. Now he composed 6 Prabhadanams. They are Periya Tirumai, Tirukandagam, திருக்குறுந்தாண்டகம், Tirukurandandagam, Tirunelundandagam, Tirunyu, Tirunur, Tiruvaikurukai, திருவிழிக்கூற்றிருக்கை, Chiriya Tirumadal, பெரிய திருமடம். Periya Tirumala. He also went about conquering eminent philosophers. He said to have conquered Gnana Sampadar in a debate in Sirkai. As usual, his disciples went on attempting the greatness of this Alvar, calling him Nalukavi Peruma, Arulmari Artha Mukti Adya, Cheyam Alindar Mangai. ஆலிநாடர் மங்கை பரகாலர். Mangai Parakalar. He obtained the idol of Lord Krishna called Tadara Perumal as a Vaishnava lady who was worshipping him daily. As he won the debate, Jnana Samrana, pleased with Tirumangai, gave him the veil that was carrying in his hand. There are also a close resemblance between the Tamil scholar Arango Adigal's Silapathikam 3 verses and stanzas in Periya Tirumai Tirumangai. Okay, Tirumangay Alvar. Very nice. Tirumangai, along with his wife Kumudavalli, spent his last days at Tirungudi, as instructed by Lord Ranganatha. He reached his lotus feet as Tirungudi, where his Brindiva still stands. He believed to have lived up to the age of 105. ஓகே, வெரி நைஸ். நீ வந்து அழகா வந்து ஃபுல் ஸ்டோரியே அழகா படிச்சிருக்கே அக்ஷர். ஸோ வெரி நைஸ். ஒன்னால நாங்களும் வந்து திருமங்கை ஆழ்வாரோட ஹோல் லைஃப் ஹிஸ்டரி நாங்க இப்ப வந்து பார்த்தோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். Awesome work. நீ எப்போ உனக்கு எங்க where did you prepare this one? How did you prepare for this? Google Docs. Excellent. Great job. How old are you, Akshay? 10. Okay, I forgot actually. You told me last year. So good. So I have a question. So you mentioned Annadanam. So do you know what Annadanam means? So Tirumangai Alvar, you said that he did Annadanam for 1 full year, right? For 365 days. Annadanam means Annadanam is like praying, right? No, Annadanam is serving food to devotees. Okay? Oh. So serving food for free. I mean, whomever comes to their place, offering them food is called as Annadanam. Okay? And the other thing I wanted to make sure that we all got is Sripada Tirtham. Do we all know what Sripada Tirtham means? Sripada Tirtham. You had it in your document there. Sripada Tirtham? Okay, I'll tell you what it is. Anyone else? Chaitanya, can you take a guess? I'm actually not really sure. Okay. So Sripada Tirtham in our Sri Vaishnava community, right? Racharyan is next to God, next to Sriman Narayana. So Sri Pada is their foot, and basically we sort of, once they have taken bath and all that, we sort of do Thiruvaradhanam to Perumal. So all the way from Perumal, Tayar, Nammalvar, and entire Guru Parampara, finally that ends with your existing Acharya. We kind of clean their foot. It's not like complete cleaning, but we kind of pour some water on their foot, and then we add it to that Perumal Tirtham that we have, right? That we do as part of Thiruvaradhanam, and that we all take in as a prasadam. And this is supposed to be the medicine for all the
sins, both internal, external, everything that we have. So that it's very important in our sampradayam. Through Sripada Deetam from Acharya is very, very important. Okay, good job Akshaj, great preparation, thank you. தேங்க்யூ அக்ஷத். சுவாமி இப்பதான் வந்து நோட் பண்ணேன், கல்யாண் பிறந்த அதே கார்த்திகை மாசம் நம்ம கல்யாண் சுவாமியும் பிறந்ததுனாலதான் அவருக்கு கல்யாண்னு பேர். இல்ல கல்யாண் ராமன் அது நம்ம ஸ்ரீமடத்துல வந்து they follow an order actually. பட்டர்பிரான், கலியன், மதுரகவி, அது அந்த சைக்கிள் வந்துன்னு இருக்கும் அது actually. ஓகே. ஆனா அது நல்ல ஒரு It just happened that way. அவர் அதே கார்த்திகை மாசம் அப்படிங்கிறதுனால. சோ அது நான் தேங்க்யூ அக்ஷஜ். நானே வந்து அந்த ஹிஸ்டரி ரொம்ப நாள் முன்னாடியே படிச்சது இப்ப மறந்து போயிருந்தது. இவன் ஃபுல்லா படிச்சதுல இப்போ நல்ல குட் இது மாதிரி இருந்தது, ரிவிஷன் மாதிரி இருந்தது, என்னென்னலாம் வந்தது அப்படி. வெரி நைஸ், தேங்க்ஸ் அக்ஷஜ். சோ நெக்ஸ்ட் சரண்யா வந்திருக்காளே. தேங்க்யூ சரண்யா ஜாயின் பண்ணினதுக்கு. தேங்க்யூ. சோ நெக்ஸ்ட் ஸ்ரீனிகா வந்து திருப்பானாழ்வார் பத்தி அவரை பத்தி சொல்ல போறா இல்லையா ஸ்ரீனிகா? எஸ் சொல்லுமா. ராமேஷ் தாசி ஒரு கார்த்திகை மாசம் ரோஹிணி நட்சத்திரத்துல உறையூர்னு ஒரு இடத்துல ஒரு குழந்தை பிறந்தது. அப்ப வந்து ஒரு பானார் கம்யூனிட்டில இருந்து யாரோ வந்து அந்த குழந்தைய பார்த்து அவரை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய தன்னோட குழந்தைய மறுத்தி எடுத்து வளர்த்தார். அந்த குழந்தைக்கு வந்து அவர் தான் பேர் வச்சார் பானார்னு. நம்ம அவரை வந்து திருப்பானாழ்வார்னு கூப்பிடுவோம். திருப்பானாழ்வார் வந்து ஒரு லோ காஸ்ட்ல இருந்து வந்தவர். அதனால அவருக்கு வந்து ஸ்ரீரங்கத்துக்குள்ள போக முடியாது. அதனால அவர் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வெளியில காவேரி கரையில வந்து அவர் ஒரு நாளும் எழுந்து காத்தால அவர் வந்து பாட்டு எல்லாம் பாடுவார் பெருமாளுக்கு. அந்த மாதிரி ஒரு நாள் வந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணும்போச்சு ஒரு அந்த அர்ச்சகர் வந்து ஒரு காவேரியில இருந்து தீர்த்தம் எடுத்துன்னு வர வெளியில வந்தார். அப்ப வந்து காவேரி கரையில திருப்பானாழ்வார் வந்து உக்காந்துட்டார். அப்ப அந்த அர்ச்சகர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த திருப்பானாழ்வார் கிட்ட போய் கேக்குறாரு, இந்த மாதிரி கொஞ்சம் நகுறேன், நான் வந்து தீர்த்தம் எடுத்துக்கணும்னு. அப்ப திருப்பானாழ்வார் தன்னையே மறந்து பெருமாளுக்கு பாட்டு பாடிட்டு இருக்காரு. அப்ப வந்து 3 வாட்டி கேக்குறார் நகருல. அதனால ஒரு கல் எடுத்து திருப்பானாழ்வார் மேல தூக்கி போட்டுடுறார். அப்ப வந்து திருப்பானாழ்வார் வந்து உடனே கண்ணை முழிச்சுட்டு என்னன்னு திரும்பி பார்த்தா அவர் வந்து நின்றுட்டு இருக்காரு. அதனால அவர் உடனே நகர்ந்து வழி விட்டு அவருக்கு வழி விடுறாரு. அப்ப வந்து அந்த அர்ச்சகர் வந்து தீர்த்தம் எடுத்து கோவிலுள்ள போமோச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பெருமாள் திருமேனியில தண்ணி தீர்த்தம் ரத்தம் கொட்டுறது. அப்ப வந்து அந்த ரத்தம் கொட்டுறது. அப்ப வந்து அவர் வந்து உடனே வரி பண்ணி கேக்குறாரு பெருமாள் கிட்ட, ஏன் ரத்தம் கொட்டுறதுன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஏன் அடியார் கிட்ட நீ அபச்சாரம் பட்டுட்ட, நீ வந்து அவர் மேல ஒரு கல்லை தூக்கி போட்டுட்ட, அதனால நீ வந்து நாளைக்கு போ, அவர் வந்து உன் தோல் மேல தூக்கின்னு வந்து நீ இந்த சந்நிதி கிட்ட விடுன்ற. அப்ப அதே மாதிரி நாளைக்கு வந்து திருப்பானாழ்வார் கிட்ட போறார். அதே காவேரி கரையில தான் இருக்கார். அவர் பாட்டு பாடிட்டு இருக்காரு. அப்ப வந்து அந்த லோகசாரங்கர் முனி வந்து அந்த அர்ச்சகர் வந்து அவரோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு சொல்றார், நான் வந்து உன்னை என் தோல்ல ஏறிக்கும், நான் வந்து உன்னை சந்நிதி வரைக்கும் கூட்டின்னு போறேன்றாரு. அப்ப வந்து உடனே இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா நீங்க வந்து ஒரு ஹை காஸ்ட், நான் ஒரு லோ காஸ்ட், உங்க தோல் மேல நான் வந்து எப்படி ஏறி போக முடியும், அது பெரிய அபச்சாரம் சொல்லிட்டு வர மாட்டேன்றார். அப்ப வந்து அந்த அர்ச்சகர் சொல்றார், இது பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதரே உன்னை கூப்பிடுறாருன்றார். அப்ப வந்து உடனே அவர் வந்து தோல் மேல ஏறி போறார். அப்போ ஒரு பிரகாரமா வரும்போச்சே அமலநாதிபிரான்னு ஒண்ணு பாடுறாரு. அவர் வந்து அமலநாதிபிரான் வந்து அந்த பெருமாளோட திருமேனியே டிஸ்கிரைப் பண்றது. ஒரு பிரகாரமா போமோச்சே அவர் அமலநாதிபிரான் பாடின்னு வர்றார். அப்ப அந்த மெயின் சந்நிதி வரும்போச்சே அந்த அர்ச்சகர் வந்து வெளியில நிக்கிறார், திருப்பானாழ்வார் மட்டும் உள்ள போறார். அவர் வந்து என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு பாடி அப்படியே பெருமாள் கால்ல விழுந்துடுறார். பெருமாள் கால்ல விழுந்த உடனே அப்படியே மோட்சத்துக்கு போயிடுறார். அவர் வந்து திருப்பானாழ்வாருக்கு இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீரங்கம் வருது, ஃபர்ஸ்ட் டைம், அதே மாதிரி லாஸ்ட் டைம். ஏன்னா பெருமாள் வந்து மோட்சத்துக்கு கூட்டின்னு போனோன்னே அவர் வந்து அந்த சந்நிதிக்குள்ள வர வச்சார். பியூட்டிஃபுல், அழகா சொன்னேன்.
சோ முனிவாகனர் அப்படின்னே பேர் இல்லையா திருப்பானாழ்வார்க்கு. ஏன்னா அந்த லோகசாரங்க முனியோட மேல தோல்ல உட்கார்ந்துட்டு பெருமாள் கிட்ட வந்து நமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பெருமாளை பார்த்த பிறகு அவ வந்து வேற எதையுமே பார்க்கல, அப்படியே பெருமாளோடய ஐக்கியமாயிட்டார் இல்லையா. ரொம்ப அழகா சொன்ன உன்னோட வார்த்தைகள், நீ சொன்னதே ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கே, ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது. தேங்க்யூ கண்ணா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்ரீனிகா. ரொம்ப அழகா இருந்தது. சோ நெக்ஸ்ட் வந்து ஈவன் சைத்தன்யா வந்து பகவத்கீதா பிறந்ததை பத்தி அவன் வந்து பகவத்கீதா பத்தி சொல்ல போறான். சோ சைத்தன்யா நீ ரெடியா? ஓகே Okay, I just need to Okay, then I'm on this lesson. Adventa Bhagavad Gita. Bhagavad Gita is the Upadesam that Lord Krishna himself gave to all of us on the request of Arjuna. As you know, Bhagavad Gita was spoken 5,000 years ago in the battlefield of Kurukshetra. However, it is very much relevant to this day and for all generations to come. Pandavas and Kauravas were assembled in the battlefield of Kurukshetra, and Arjuna got bewildered seeing his relatives and acharyas who must be killed to win the battle, and he felt it was an adharmic activity. He got confused about dharma and adharma. He then surrendered to Lord Krishna, who then enlightened him about the duties of mankind. Lord Krishna clarified all of Arjuna's doubts by speaking 700 slokas. We also may have many doubts in our lives, and Bhagavad Gita has answers for all of our questions. Now let us try to understand few important lessons from the Bhagavad Gita today. Okay. Sarvopanishaddo gavo dokta gopala nandana Vatva vatsya Siddhir Bhokta Duktam Gitam Vritam Mahat. All the Upanishads are like the cows, and Krishna is the one who milks them. Arjuna is the calf. The devotees are the consumers of the great nectar of Gita. Bhagavad Gita is the essence from all of the Upanishads and is popularly called as Gita Upanishad. It is the essence of all Vedic knowledge. Bhagavad Gita is a sacred life manual, which clarifies all of our doubts, as well as gives us very practical solutions to our day-to-day problems. Bhagavad Gita basically means the song of Bhagavan. Gita means song. Bhagavad Gita is spoken in the middle of the Kurukshetra warfield to Arjuna. Though it has 700 slokas, it is estimated the whole conversation took only about 45 minutes. Now let us understand the significance of the number 18. 18 was the numbers of days of the war. Mahabharata is 18 Parvas. Bhagavad Gita is 18 chapters, and we have 18 Puranas. Bhagavad Gita has three major sections. Karma Yoga. First 6 chapter focuses on how our daily mundane chores from morning till evening, like sleeping, taking bath, eating, working, etc., can be considered as a karma yoga. If we do our activities with the right consciousness, then these activities can become karma yoga. Without right consciousness, they are mere activities. Karma yoga leads us to bhakti yoga. Bhakti yoga, middle 6 chapters. Bhakti yoga is all about thinking about Krishna, worshipping Krishna, doing devotional activities to Krishna, etc. Jnana yoga, doing all the activities with the sublime knowledge of Lord Krishna, yoga, meditation, pranayama, etc. Jnana yoga leads to bhakti yoga. Is intelligence important or discipline/hard work important? Yes, of course, intelligent and out-of-box thinking is important in business and technology fields and even in a family. But Krishna here gives a beautiful sloka in the 17th chapter. Shraddho Mayo
Yam Purusho Yo Yat Chatrasa Evacha. Krishna doesn't identify a person with the intelligence, but the faith we carry. Shraddha is the faith we have, commitment that we want to do, and the discipline with which we do that. Krishna says that a person is identified by his faith, discipline, and hard work. Intelligence is important to start at any task, but then our discipline and hard work commitment towards that task will help us finish that task. Abhyasena tu kaunteya vyayagena chagri. Abhyasam, repeated practices of chanting, doing day-to-day routine works. Following a constant schedule is very important. In temples, all through the year, we have the same routine of morning arti, Rajbhog, and evening arti, and then Sayan arti. Is Lord not behind all these repetitions? Yet we follow this. This repeated practice will make us perfect to execute our intelligent ideas and complete it. Logic along with the passion, mind and buddhi. Indrayani paranyahur indrebhyaha paramana manastu para buddhir yo buddhe parastu shuddha. The working senses are superior to dull matter. Mind is higher than the senses. Intelligence is still higher than the mind, and he, the soul, is even higher than the intelligence. Indriyas are our senses: eyes, ears, nose, tongue, and skin. It is controlled by the mind. Mind is the repository of or a storage device, which keeps so many information or impressions from our various births. The soul uses buddhi as a tool, influence, and collects the information from the mind and processes it, and based on logic, it gives a solution. Mind can only think, but buddhi will decide. Beyond that, there is something called a compelling nature, which influences us to do good or something bad. The passion will help us to drive something, but passion alone is not important. Krishna has given us both mind and buddhi. Mind stores all the data, and buddhi will give us a solution. What is right and what is wrong? If we go through the wrong way because of the passion, Krishna asks us to channelize the passion towards him, which he has a higher taste. This is the sequence how spirituality works. Even if we have some bad habits, instead of waiting for the bad habits to go, if we turn towards Krishna, he will help us to remove all the bad habits slowly and steadily to grow in our spiritual progress. Duryodhana doesn't have a strong objective to win against the Pandavas. His only reason for going to war is that he just doesn't like the Pandavas, which is very vague. Only if we have a clear and specific goal, it will help us to achieve that. Hence, we should have a strong goal and an unshakable objective in our life. Like this, we have immeasurable treasures inside Bhagavad Gita to live our day-to-day life in a simple and more productive way, and finally, attain the lotus feet of the Lord. Sarva dharman parityajya mamekam saranam vraja aham ta sarva papebhyo mokshishami machaha. Abandon all varieties of religion and just surrender unto me. I shall deliver you from all sinful reactions. Do not fear. Hence, on this most glorious day, let's all surrender to Lord Krishna and live our life how Krishna wanted us to live. Hare Rama. So thank you, Chaitanya. It's a very nice, wonderful information you shared with us. And gist of Bhagavad Gita, important slokas ella ni compile panni alaga vandu engalukku sonna. Thank you very much. So I have a question, Chaitanya. When was the Gita Jayanti? The Gita Jayanti, it was on the I think it was on the 15th. I'm not 15th, sure. Or so இப்பதான் ஆச்சு okay. கீதா ஜெயந்தி. ஸோ பாத்து சொல்றேன்.
ஐ திங்க் ஏகாதசி அன்னைக்கு I ஆச்சு. see. எப்பவுமே மார்கழி சுக்ல ஏகாதசி கைசிக ஆமா, துவாதசி இப்போ ஒரு ஏகாதசி இல்லையா? மார்கழி சுக்ல ஏகாதசி தான் நம்ம வைகுண்ட ஏகாதசி வரும் இல்லையா? இல்லையா? சாரி கார்த்திகை கார்த்திகையில கார்த்திகை மாசம் சுக்ல ஏகாதசி வந்து கீதை பிறந்த கைசிக துவாதசிக்கு முன்னாடி வர நாள். ரைட், எக்ஸாக்ட்லி. ஆமா. அதான் சுவாமி அடியன். சோ அடியன் தாசன். தேங்க்ஸ் சுவாமி ஜாயின் பண்ணினதுக்கு. சரண்யாவும் பார்த்து ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா சுவாமி. சரண்யா இன்னைக்கு என்ன சொல்ல போறா? உபதேச ரத்னமாலை இது பண்ணிருக்கா. டைம் இருந்தா she can try பகவத்கீதா 12th chapter பக்தி யோகா. ஓகே டைம் இருக்கு, நிறைய டைம் இருக்கு. ஓகே, அது பண்ணிட்டு அப்புறமா வந்து உபதேச ரத்னமாலை திருமங்கையாழ்வார் பாசனம், திருப்பானாழ்வார் பாசனம், அப்புறம் வாழ்த்துநாமம் சொல்றேன்னா. ஓகே சரி. ஓகே சரண்யா, you have the text for Bhagavad Gita, can I get it? Sure, நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுங்க. Okay. You want to share the text இருந்தா ஷேர் பண்ணு சரண்யா. Zoom ல ஷேர் பண்ணிடலாம். I think அவ புக் தான் வச்சிருக்கா, ஹார்ட் காப்பி வச்சிருக்கா, but I can share Sure, the text you have it. anyone. Follow that. ஒரே நிமிஷம் just give me a second. She follows some standard test from Ranganatha temple. ஒரே நிமிஷம். சரண்யா தான் லாஸ்ட் இல்லையா? ஆமா, சரண்யா தான் லாஸ்ட். சோ அப்புறமா சுவாமி நீங்க வந்து Sure, I will do that. வந்து சாத்மரஸ் பண்றதுக்கு முன்னாடி சரண்யா give me 2 minutes. I will talk, then you can finish up, okay? ஆமா, உபதேசனாலே அதுக்கு அப்புறமா நீ சேவிச்சிட்டு நீ முடிச்சிடலாம். சரியா கண்ணா? Yeah. Saranya, you start reciting while I'm trying to find the text. It's there in the Balarangam, right? One minute, I will take it. சரண்யா நீ ஆரம்பிச்சுமா. வேற ரூம்ல. You can share your screen. Yeah. She is having it ready. Sharanya, go and share the screen. You know how to share, right? Sharanya, do you know how to share? Yeah, she starts. Okay, very good. This is a 12th chapter, which is the Bhakti Yoga, right? Okay. कृष्ण परब्रह्मणे नमः। भक्तियोगः द्वादशोऽध्यायः। अर्जुन उवाच एवं सततयुक्ताये भक्तास्त्वां पर्युपासते ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगवित्तमः। अर्जुन उवाच एवं सततयुक्ताये भक्तास्त्वां पर्युपासते ये चाप्यक्षरमव्यक्तं तेषां के योगवित्तमः। श्रीभगवानुवाच मय्यावेश्य मनो ये मां नित्ययुक्ता उपासते श्रद्धया परयोपेता ते मे युक्ततममताः। हेतु अक्षरमनिर्देश्यम् अव्यक्तं पर्युपासते सर्वत्र गमचिन्त्यं च कूटस्थं अचलं ध्रुवं सन्नियम्निन्द्रियग्रामं सर्वत्र समबुद्धयः ते प्राप्नुवन्ति मामेव सर्वभूतहिते रताः। तेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखं देहवद्भिरवाप्यते। ये तु सर्वाणि कर्माणि मयि सन्न्यस्य मत्परः अनन्य एव योगेन मां ध्यायन्त उपासते तेषामहं समुद्धर्ता मृत्युसंसारसागरात् भवामि न चिरात् पार्थ मय्यावेशितचेतसां मय्येव मनाद्धस्त्व मयि बुद्धिं निवेशः शिवशिष्यसि मय्येव अत ऊर्ध्वं न संशयः।
अथ चित्तं समद्धातुं न शक्नोषि मयि स्थिरम् अभ्यासयोगेन ततो मामिच्छाप्तुं धनञ्जय अभ्यासोऽपि असमर्थोऽसि मत्कर्म परमो भव मदर्थम् अपि कर्माणि कुर्वन् सिद्धिम् अवाप्स्यसि अतैतदपि अशक्तोऽसि कर्तुं मध्योगमाश्रितः सर्वकर्मफलत्यागं ततः कुरु यदात्मवान् श्रेयो हि ध्यानं विशिष्यते ध्यानात् कर्मफलत्यागः त्यागात् शान्तिरनन्तरम् सन्तुष्ट सततं यथात्मा दृढनिश्चयः मय्यर्पिता नो बुद्धिर्यो मद्भक्तः मे प्रियः यस्मानो द्विजते लोको लोकानो द्विजते च यः हर्षामर्षभयोद्वेगैः मुक्तो यश च मे प्रियः अनपेक्षशुचिदक्षः उदासीनो गतव्यतः सर्वारम्भपरित्यागी यो मद्भक्तः स मे प्रियः यो न हृष्यति न द्वेष्टि न शोचति न काङ्क्षति शुभपरित्यागी भक्तिमान् स मे प्रियः समशत्रौ च मित्रे च तथा मानापमानयोः शीतोष्णसुखदुःखेषु समसङ्गविवर्जितः तुल्यनिन्दास्तुतिमौनी सन्तुष्टो येन केनचित् अनिकेतस्थिरमति भक्तिमान् मे प्रियो नरः येतु धर्म्यामृतमिदं यथोक्तं पर्युपासते श्रद्धया न मत्परमा भक्ता तेऽतीव मे प्रियाः येतु धर्म्यामृतमिदं यथोक्तं पर्युपासते श्रद्धया न मत्परमा भक्तास्तेऽतीव मे प्रियाः इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे भक्तियोगो नाम 12ोऽध्यायः। ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ரொம்ப வேகமா வேற படிக்கிறியே நீ. நீ இங்கிலீஷ்ல பார்த்து சொல்றியா இல்லனா சமஸ்கிருதம் தெரிஞ்சு சொல்றியா? நீ சான்ஸ்கிரிட்ட பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கு அவ சொல்றத பார்க்கச்சே. சான்ஸ்கிரிட் படிப்பியா? இல்லையா? ரொம்ப ஃபாஸ்டா சொல்றா அவ. இதுதான் வந்து பிரபந்தம் தான் சேவிக்கிறது நல்லா ஃபாஸ்டா இல்ல கடகட கடகடன்னு சொல்றான்னு பார்த்தா ஐ திங்க் அவ எல்லாத்தையுமே அப்படிதான் சொல்லுவா போல இருக்கு இல்லையா? சரண்யா இஸ் ஈக்குவல் டு கான்ஃபிடன்ஸ். ரொம்ப அருமையா வருது குழந்தைக்கு வாயில ஸ்பஷ்டமா அழகா வருது. Yeah, Sharanya is equal to confidence. I mean, I see you are very inspirational, Sharanya. I just want to share something. நேத்தி வந்து I had invited somebody for the திருப்பாவை டெய்லி சாண்டிங் எங்க லோக்கல்ல ஆஸ்டின்ல கோயில்ல மீட் பண்ணேன். அவ வந்திருந்தா. அண்ட் இன்னைக்கு கார்த்தால சேவா காலத்துல மீட் பண்ணேன். கார்த்தால அவளும் வந்திருந்தா. இன்னைக்கு கார்த்தால அவ வந்து தேவர் ஹை பிரைஸ் ஆஃப் ஷரண்யா. இவ்வளவு கான்பிடென்டா சொல்றா அந்த பொண்ணு. அழகா சொல்றாளே 4 தடவை சொல்லிட்டா எங்கிட்ட. திருஷ்ட சுத்தி போடுங்க குழந்தைக்கு. கண்டிப்பா திருப்பாவை சேவிக்கும் போதே அந்த சித்தஞ்சிருக்காளே அவ சொல்றதை கேட்டேன்னா அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ வந்து சொல்லி முடிக்கச்சே வந்து அது கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். எஸ்பெஷலி அது வந்து எனக்கு அந்த அன்னி உலகம் வளர்ந்த அடிபற்றியும் சரி சித்தஞ்சிருக்காலையும் சரி அவ சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா குழந்தை வாக்குல நல்லபடியா நன்னா இன்னும் நிறைய 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 கத்துக்கணும் அவ. சோ சுவாமி கல்யாண் சுவாமி பத்தி நீங்க சரண்யா வேற ஏதோ சொல்லணும்னு இருந்தாலே இது உபதேச ரத்னமாலை கடைசில சொல்லிடலாமா? உபதேச ரத்னமாலை இல்ல சேவிக்கிறேன்னு சொன்னா சோ நீங்க சொல்ல முடிச்ச பிறகு அவ வந்து இது பண்ணட்டும். நம்பிள்ளை பத்தி பார்த்தா சுவாமியை தானே நீங்க சொல்றீடா? ஆச்சாரியன் பாவம் திடீர்னு நான் கேட்க கூடாது. கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தா ஈஸியா இருக்கும். இல்ல வேற குழந்தை ஏற்கனவே சொன்னா இல்லையா? இல்ல அது வரல அவளால. எனக்கு தெரிஞ்ச 2 வாரம் நீங்க நம்பிள்ளை பத்தி முதல்ல சொல்லிருங்க சுவாமி. அவர்தான் பெரியவர். அப்புறம் கல்யாண சுவாமி பத்தி சொல்லுங்க. இல்ல சுவாமி ஆட்டம் இல்ல ஜியர் சுவாமி பத்தி ஆட்டம். சரி ஓகே. I'll keep it very simple. ஆழ்வார் எம்பெருமானா ஜியர் திருடிவே சரணம். இது வந்து how many of us here are Vanavam Shishas? Sharanya definitely is one. Myself, Lata Mami. But others are not, Ilya. Akshaj, Srinika and Chaitanya. They are not Matshishiyas, Ilya. So they are wondering whom I'm talking about now. So I'm going to be talking about Kaliyan Vanavamalai Ramanuja G.R. Swami. He is the 30th Peethadipati of the
Vanamamalai Matam. Okay, Vanamamalai Mutt is a famous Sri Vaishnava mutt in the southern part of the state, Tamil Nadu state. It's in Tirunelveli district, a place called Nanguneri, and the name of the mutt is Vanamamalai. Okay, it's a very famous old temple, and the mutt has been in existence for the past more than 500 years. It was established by none other than our Acharya Swami Vanavala Mamunigal, and the current, we call as Pedam, right? That's the post. And the person who is the Pedadipati, I mean, we call him as a Pedadipati, who is the head of the mutt at that point of time is called as a Pedadipati. Okay. And after, so right now the Swami who is the Pedadipati is the 31st Swami of the mutt. Okay. I am going to be talking about the 30th Swami who was the Pedadipati before the current Swami. And that Swami's name is Kalyan Vanamamalai Ramanuja G.S. Swami. Okay. So I don't want to get confused with so many things. I'll just talk about two qualities of Swami that I wanted to pull out and then bring it to your attention today. The first thing is Swami's service to God, and the other thing is Swami's love for God. Okay, those are the two things I'm going to be talking about. Service for God. Why did I say that? So he was part of a family. He had 3 kids, and he had a wife and all that. So he was married, and he was getting retired, and he was getting close to 60. That time he got a calling to serve humankind, and of course God, right? God and humankind. And so what is, so you could serve being a part of a family. That's fine. We all can do it. But the purest or the pristine form of serving the humankind is renouncing everything and go out and then serving people. And Swami, he exactly did that. He became a sannyasi at the age of 60. He became the head of this institution, and then he started serving God, which is Devanayaka Perumal in Vanamamalai. As well, as a result of that, the entire Sampradayam and the humanity, right? That's what he did, which is not easy for a lot of common people. 99.99% of the people, it's very difficult to do that. Okay. So that's one thing that I really want to highlight, which is the service to God. And the other thing is the love for God. This is very interesting. So Chaitanya, if you can go back to your slide, one of your slides, I think 3rd or 4th one, where you can you please pull that up, share the screen. Chaitanya, are you there? Okay, he must have stepped out. So one of the things Chaitanya mentioned was Krishna doesn't look into the intelligence of the person, but then he is looking into the bhakti of that particular individual, right? That's something on those lines. Chaitanya was telling it's part of Bhagavad Gita. And that you can clearly see it with Kalyan Swami, actually. So he doesn't look if the person has a PhD or if he is only in the 10th grade or he hasn't even had any formal education, he doesn't care. He looks at the bhakti of that particular individual, and that's what he praises. And he nourishes that, and he tries to help that and all that, right? So I'll give you there are various incidents that he would, I mean, the way he treats the shishyas that comes to the mutt, and he would make sure that every person in the crowd has eaten. He would ask, have you eaten? And with so much of love and care, and so many things that it's unique to every individual, right? Every individual has their own experience, and but the summary is he just focuses on how much bhakti that person has and how to increase that, kindle that on that person more than their academic credentials and all that. That is another thing that I really wanted to talk about Swami. I think that's enough for today. So thanks for the opportunity. Adiyan Ramanujadatsan. So thank you very much, Murali Swami. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம கல்யாண் சுவாமி பத்தி கேட்டுட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன் நானு, அவரோட ஒவ்வொரு இது பத்தியும் இல்லையா. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வந்து ஷேர் பண்ணிட்டதுக்கு. ஸோ எனக்கு ஆக்சுவலா வந்து ஐ தாட் நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு ரைட் அப் மாதிரி இருந்து கூட நம்ம பாலர் சத்சங்கத்துல இதை பத்தி we can even share that. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ஆச்சாரியன்னா என்னன்னு தெரியும், ஆச்சாரியனோட குவாலிட்டிஸை பத்தி நமக்கு தெரிஞ்ச அவரை முதல்ல நம்ம அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சோதான் நமக்கு வந்து நல்லது அப்படிங்கறதும் புரியும் குழந்தைகளுக்கு. ஸோ நீங்க மேபி
ஸ்மால் Definitely. ரைட் அப் உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ நீங்க Sure, பண்ணி I'll ஷேர் do. பண்ணுங்க நீங்க. அரியன் சுவாமி, தேங்க்யூ. ஸோ பார்த்தா சுவாமி, நீங்க நம்பிள்ளை அவரோட இத பத்தி Aryan, so I don't know what that little Divya has prepared. I will say only a couple of words as we are also reaching the time limit. So இப்ப வந்து கார்த்திகையில வந்து திருமங்கை ஆழ்வாரை பத்தியும் பேசிட்டு இருக்கோம், சுவாமி நம்பிள்ளைய பத்தியும் பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து இவா 2 பேருக்கு இருக்க ஒரு லிங்க சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால வந்து அதுலேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். ஸோ திருமங்கை ஆழ்வார் வந்து அவரோட பெரிய திருமொழி வந்து 7ஆம் 10 பாசுரத்துல வந்து திருக்கண்ணமங்கை பாசுரம், அதனோட சாத்து பாசுரத்துல சாத்துமறை கடைசி பாசுரத்துல வந்து அவர் சொல்லும்போது, கண்ணமங்கையில் கண்டுகொண்டேன் என்று காதலால் கலிகன்னி உரை செய்த வண்ண ஒன்தமிழ் 9 வல்லவராய் உரைப்பார் மதியம் தவள் விண்ணில் விண்ணவராய் மகிழ்வெய்துவர் மெய்மை சொல்லில் வெண்சங்கம் ஒன்னேந்திய கண்ணா நின்றனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே அப்படின்னு வந்து அவர் வந்து முடிக்கிறார். இது வந்து ரொம்ப வந்து வெரி அதுல ஒரு நல்ல விசேஷமான அர்த்தம் இருக்கு. மெய்மை சொல்லின் வெண்சங்கம் ஒன்னேந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே. இதுல வந்து என்ன சொல்றான்னா, ஐதீகமா என்ன சொல்றான்னா, அங்க வந்து பெருமாள் வந்து கேட்டாராம், நான் ஆடியன் பெருமாள் வந்து உனக்கு திருமங்காள் பத்தி கேட்கிறாரு, இந்த மாதிரி திருமந்திரோபதேசம் என்கிட்ட இருந்து வந்து பெற்றிருந்தேர், அதனால அதனோட அர்த்தத்தெல்லாம் எனக்கு சொல்லும், நான் கேட்கணும் அப்படின்னு வந்து கேட்கிறாராம். அப்ப வந்து ஆழ்வார் சொல்லும் போது, இப்ப வேண்டாம், நிந்தனக்கும் குறிப்பாக கற்கலாம், உனக்கும் அந்த ஒரு எண்ணம் இருந்தா கவியின் பொருள் தானேன்னு அப்படின்னு வந்து அந்த அவரோட அவதாரத்துல திருமங்கையோட திருவாதாரத்துல இது வந்து நடக்கல. பின்னாடி வந்து கார்த்திகை நாள், அதே கார்த்திகை நாள் வந்தவர் வந்து நம்பிள்ளை, சுவாமி நம்பிள்ளை. அவருக்கு வந்து சிஷ்யரா வந்து வியாக்கியான சக்கரவர்த்தி 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கும் மற்ற கிரந்தங்களுக்கும் வியாக்கியானத்தை அருளி செய்த பெரிய சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. அவருடைய திருநட்சத்திரம் வந்து ஆவணி ரோகிணி, ஸ்ரீகிருஷ்ண திருநட்சத்திரம். கண்ணமங்கை பெருமாள் வந்து கிருஷ்ணன். அதனால வந்து அப்ப அந்த அவதார பூர்த்தியில இப்ப இந்த பாசுரத்துல ரிக்வெஸ்ட் பண்ண நிந்தனக்கம் குறிப்பாக கற்பலாம் கவியின் பொருள் தானேன்றது வந்து நம்பிள்ளை வந்து பெரியவாச்சான் பிள்ளைக்கு வந்து ஆச்சாரியனா இருந்து எல்லாத்தையும் வந்து சொல்லி தந்தார்னு அது ஒரு அங்க ஒரு லிங்க் இருக்கு. அதுல இருந்து இது பண்ணலாம். அது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஈடு 36,000 வந்து இது பண்ணார். அதுதான் வந்து அதுல வந்து ஏற்கனவே தள்ளியதா நம்பிள்ளை செப்பு நெறி தன்னை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை இந்த நாடறிய மாறன் மறை பொருளை நன்குரைத்தது ஈடு 36,000. அதுதான் வந்து ரொம்ப டீடைல்டு காமெண்ட்ரி ஆன் திருவாய் மொழி. அது மட்டும் இல்ல, அவரோட ஆச்சாரியன் வந்து நஞ்சியரும் வந்து திருவாய்மொழி வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். அதை விட என்னன்னா, அவரோட நஞ்சியர் ஆச்சாரியன், அதே மாதிரி நம்பிள்ளையோட சிஷ்யர்களை பார்த்தா பெரியவாச்சான் பிள்ளை, அதே மாதிரி வந்து குரு பரம்பரையில பார்த்தா வந்து வடக்கு திருவீதி பிள்ளை. சோ அது அவருக்கு வந்து அவருக்கு குருவானாலும் குரு திருமுடி சம்பந்தம் திருவடி சம்பந்தம் 2 விதத்திலுமே வந்து நம்பிள்ளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ரொம்ப சிறந்த ஒரு இது இருக்கு, ஒரு பிரபாவம் வைபவம் இருக்கு. வடக்கு திருவீதி பிள்ளை வந்து இந்த மாதிரி வந்து இதுலலாம் அவ்வளவு விருப்பம் இல்லாம, லௌகீக வாழ்க்கையில விருப்பம் இல்லாம இருந்தப்ப அவளோட அம்மா போய் வந்து அவர்கிட்ட முறையிடுறார். நம்பிள்ளை சுவாமி நம்பிகள்கிட்ட முறையிடும் போது இந்த மாதிரி வந்து இந்த திருமண வாழ்க்கையில வந்து இது இல்லாம இருக்காருன்னப்ப, அப்புறம் நம்பிள்ளை அருளால வந்து பின்னாடி வந்தவர் தான் பெரியவாச்சான் பிள்ளை. அந்த குழந்தை தான் பெரியவாச்சான் பிள்ளை. அது இன்னொன்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அப்ப வந்து நம்பிள்ளை அருளால பெரியவாச்சான் பிள்ளையில தப்பா சொல்லிட்டேன், பிள்ளைலோகாச்சாரியார். சோ நம்பிள்ளையோட அருளால பிறந்தவர் தான் பிள்ளைலோகாச்சாரியார். அது ஒண்ணு. அதுக்காக இன்னொன்னு நல்ல விஷயம் தெரிஞ்சதுதான் எல்லாருக்கும். அப்ப நம்பிள்ளை வந்து பிள்ளைலோகாச்சாரியான்ற குழந்தைய கொடுத்தத பெருமாளோட ரங்கநாதரோட அருளால வந்தவர் வந்து அழகிய மணவாள பெருமாள் நாயனார். ஸோ பிள்ளைலோகாச்சாரியம் அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் வந்து அண்ணா தம்பி. அதனால வந்து இந்த பிள்ளைலோகாச்சாரியம் தான் நமக்கு வந்து அத்தனை ரகசிய கிரந்தங்களையும் தந்தார். இன்னும் நமக்கு சம்பிரதாய அர்த்தங்களை நம்மளாம் புரிஞ்சுக்கணும், பின்போரும் கத்துக்கிறதுக்காக அதெல்லாம் அவர் எழுதி வச்சார். மாமுனிகள் வந்து அதுக்கு வந்து பல விஷயங்கள் தத்பத்திரயம் ஸ்ரீவச்சன பூஷணம் போன்றவற்றுக்கு வந்து ஆச்சாரியரையும் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப விளக்கமான வியாக்கணங்களை கொடுத்தார். அதனால வந்து நம்பிள்ளைக்கு வந்து
ரெண்டு பக்கமும் வந்து அவருக்கு வந்து அவரோட பெருமை வந்து சொல்லி சொல்லி முடிக்க முடியாது. கொடுத்த ஒரு 2 நிமிஷத்துல ஏதோ அப்படின்னு சொன்னேன், தப்பு இருந்தா சமிக்கிறோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சுவாமி. அப்படி சட்டுன்னு கேட்ட உடனேயுமே வந்து டகடகன்னு எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டீங்க. ரொம்ப அழகா இருந்தது. விஷயங்கள்லாம் ரொம்ப ரசமா இருந்தது நீங்க இப்ப ஷேர் பண்ணிட்டது எல்லாமே. ஸோ வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ அதான் குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகள்லாம் தெரிஞ்சதுன்னா அவளால வந்து இன்னும் நம்மளோட ஆச்சாரியாளோட பிரபாவத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அது இது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சுவாமி. கமெண்ட் பண்ற அளவுக்கு அடியனுக்கு ஞானம் இல்லை, பட் நியூஸ் மீ சுவாமி ஷேர் பண்ணிட்டதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சோ இப்ப சரண்யா வந்து திருமங்கை ஆழ்வார் உபதேச ரத்னமாலை சொல்லிட்டு பண்ணி முடிச்சுடலாமா கண்ணா? திருமங்கை ஆழ்வார் பத்தி திருப்பான் ஆழ்வார் பத்தி அவளை பத்தி சொன்னது சொல்ல போற இல்லையா? நம் பிள்ளை கூட நீ சொல்லலாம் உபதேச ரத்னமாலையில. எய்து நெஞ்சே என்னை பெருமையறிந்திலையோ ஏது பெருமை இன்னைக்கென்னில் ஓதகென்னே வாய்த்த புகழ் மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகையில் கார்த்திகை நாள் கான் மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கும் கூறாவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் என்னென்ன காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூறாவட அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்னென்ன காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து கார்த்திகையில் ரோகிணி நாள் காண்மி நின்ன காசினீர் வாய்த்த புகழ் பாணர் வந்து திப்பால் ஆத்தியர்கள் அன்புடனே தான் அமலநாதி பிராங்கத்ததற்பின் நங்குடனே கொண்டாடும் நாள். கலந்த திரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழே காசினியில் குறையிலூர் காவலோன் வாழே நலம் திகழ் 1080 நாளுரைத்தான் வாழே நாளைந்தும் மாறைந்தும் நமக்குரைத்தான் வாழே இலங்கைய கூத்திருக்க ஈரமடலீந்தான் வாழே முன்னில் 217 வாழே வலம் திகழும் குமுதவல்லி மணவாளன் வாழே பாட்கலியன் பரகாலன் மங்கையர்கோன் வாழே உம்பர்த்தொழும் ஞானத்து உரையூரான் வாழே ரோகிணி நாள் கார்த்திகையில் உதித்த வாழே வம்பவே தார்முனி தோளில் வந்த பிரான் வாழே மலர்கண்ணை வேறொன்னில் வையாதான் வாழே அம்புவில் மதுளரங்கர் அகம் புகுந்தாம் வாழே அமலநாதி பிரான் பத்தும் அருளினாம் வாழே சம்பொன் நடைமுடியளவும் சேவிப்போன் வாழே திறப்பானன் பொற்பதங்கள் சகத்தலத்தில் வாழே. தேங்க்யூ கண்ணா, ரொம்ப அழகா சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா சேவிச்சோம். இன்னைக்கு ஆச்சாரியனோட கிருபை தான் சொல்லணும். ஏன்னா நான் நினைச்சுட்டு இருந்தேன் 2 குழந்தைகள் தான் சைன் அப் பண்ணிருக்காளே, எப்படி ஆக போறது, நம்ம இந்த வாட்டி விட்டுணுமா என்ன பண்றதுன்னு புரியல. சோ அழகா வந்து ரொம்ப நன்னா நடந்தது இன்னைக்கு. ரொம்ப மனசுக்கு திருப்தியா, அதுவும் கீதையெல்லாம் நம்ம கேக்குற மாதிரி வந்து ஒரு நல்ல திடீர்னு பெருமாளே தான் நினைச்சுட்டு பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா கீதைங்கிறது முன்னாடி யாருமே வந்து சைன் அப் பண்ணல. சைத்தன்யா வந்து மத்தியானம் பேசுறதுதான் அவ அம்மா சொன்னா சொல்லலாமான்னு கேட்டா, ஐயோ தாராளமா சொல்லுங்கன்னே. கடைசியில இவளும் சரண்யாவும் அழகா வந்து இதுல இந்த அத்தியாயத்தை வந்து சொல்லிட்டு இருந்தா. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நன்றிமா எல்லாருக்கும் தன்யோஸ்மி. சோ இதே மாதிரி அடுத்தது மார்கழி மாசம், அதுவும் வந்து நீங்க எல்லாரும் வந்து சூப்பரா கலக்கணும். சரியா சரண்யா? வந்துருவியா? சரண்யா, ஷீனிகா, சைத்தன்யா, அக்ஷஜ் எல்லாரும் வரணும். சரியா? ஓகே, பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே அடியேன் ராமானுஜதாசன். அடியேன் தாசன்